காரசேவ் ஓம் பொடி வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 250 கிராம்ஸ் கடலை மாவு எடுத்திருக்கேன், 150 கிராம்ஸ் அரிசி மாவு, ஸோ டோட்டலாக 400 கிராம்ஸ், கொஞ்சோண்டு சில்லி தூள், அப்புறம் ஓமம் இல்லைனா சீரகம் சேர்த்துக்கலாம், அப்புறம் பெருங்காயம், சால்ட் வந்து கரெக்டாக 8 கிராம் சேர்த்துருக்கேன், கொஞ்சோண்டு மிளகு இடித்து சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறம் பூண்டு 5 பல், ஸோ அதை நல்லா மேஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான ஆயில் எடுத்து ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கணும், அப்போ தான் முறுக்கு ப்ரெஷர் நம்ம ப்ரெஸ் பண்ண முடியும். கோல்டு வந்து நான் பெருசாக எடுத்திருக்கேன். முறுக்கு ப்ரெஷருக்குள்ளே மாவு போட்டுட்டு நல்லா ஆயில் ஹீட் ஆகிட்டோன்னே அதில் போட்டுட்டு நம்ம 2 சைடு குக் பண்ணணும். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் எடுத்து வச்சுருங்க. டோட்டலாக எனக்கு 474 கிராம்ஸ் காராசேவ் கிடச்சிச்சு. மிச்சம் ஒரு 250 கிராம்ஸ் கடலை மாவு இருந்துச்சு, அதில் ஓம் பொடி தான் பண்ணேன். 250 கிராம்ஸ் கடலை மாவு எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து ஒரு 15 கிராம்ஸ் அரிசி மாவு, கொஞ்சம் சில்லி தூள், அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், பெருங்காயம், இதுக்கப்புறம் சால்ட் 5 கிராம் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மாவு சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. மோல்டு மட்டும் ஓம் பொடியோட மோல்டு மாற்றிடணும். ஸோ சின்னதாக ஹோல்ஸ் இருக்கும், அதை போட்டுட்டு மாவு முறுக்கு ப்ரெஷருக்குள்ளே போட்டுட்டு நல்லா சூடான ஆயிலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 2 சைட் குக் பண்ணிங்கன்னா ஓம் பொடி ரெடி. ஓம் பொடி வந்து இந்த வாட்டி நான் மெஷர் பண்ணல, ஏன்னா செய்யப்போதே குழந்தை பாதையை சாப்பிட்டுட்டா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மெஷர் பண்ணும்போது ஒரு 300 கிராம்ஸ்க்கு மேலே இருந்துச்சு. காராசேவ்லேயும் சரி ஓம் பொடியும் சரி சால்ட் கரெக்டாக இருந்துச்சு.